அஸ்ஸலாமு நாம நேற்று வந்துக்கிட்டே நம்மளோட வீடியோவில் வைதகர ஸ்டேட்டத்தை வச்சு ஒரு சிம்ம முக்கோணியின் பக்கங்களில் சுற்றளவை காண்கிறதுக்கு சிம்ம முக்கோணி உள்ள ஒரு ஒளிவீட்ட சுற்றளவை காண்கிறதுக்கு நாம் என்ன செஞ்சோம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு நாம அதே சம்பந்தப்பட்ட ஒரு முக்கோணி கொண்டு, அதுவும் செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி என்றால் என்னது? செங்கோணம் என்கிறது கோணம் வந்துகிட்டு எத்தனை பாகையை கொண்டு இருக்கும்? அந்த உறுப்பு கோணம் வந்துகிட்டு 90 பாகை. 90 பாகையை கொண்டு அமைஞ்ச முக்கோணங்கள் தான் செங்கோண முக்கோணிகள் எனப்படும். செங்கோண முக்கோணிகள் உள்ள ஒவ்வொரு உருவுலையும் நாம வந்துகிட்டு என்ன செய்வோம்? வைதகர தேற்றத்தை பாவிச்சுதான் அதுல பக்கங்கள்ல நீளங்களை நாம கண்டுபிடிப்போம். ஆக இந்த உருவுல வந்துகிட்டே நாம இந்த உருவின் சுற்றளவை காணப்படும். இந்த இடத்துல நாம சுற்றளவை காணப்படும். சுற்றளவை காண்றதுக்கு நமக்கு இந்த அடிப்பக்கத்துல நீளம் தந்திருக்கானுகள் 27 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் வந்துகிட்டு 27 சென்டிமீட்டர். அதே மாதிரி அதுக்கு மேற்பக்கம் வந்துகிட்டு 15 சென்டிமீட்டர். அப்ப இந்த நீளம் நமக்கு சரி, இந்த நீளமும் சரி. ஆக இது வந்துகிட்டு 5 சென்டிமீட்டரா, இதுவும் வந்துகிட்டு 5 சென்டிமீட்டரா. அப்ப நமக்கு இந்த உருவின் இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் எல்லாம் கண்டுட்டோம். இப்ப நமக்கு தேவையான பக்கம் வந்துகிட்டு இந்த இருக்கிற எக்ஸ் பக்கம். அதே மாதிரி இங்கேயும் இங்க இருக்கிற இந்த பக்கங்கள் இரண்டின் நீளமும் தான் நமக்கு தேவை. ஆக பிள்ளைகள், நமக்கு இதுல இருந்துகிட்டு உங்களுக்கு என்ன ஐடியா ஒன்று வரணும்? இந்த இடத்துல நமக்கு முக்கோணம் ஒன்று காணப்படுகிறது. அதை முழுமையா நமக்கு காட்டலாட்டியும் இந்த கோடுகளை புள்ளிக்கோடு மூலமா இணைச்சிங்கள் என்றாலும் இங்க இணைச்சிங்கள் என்றாலும் இது ஒரு செங்கோண முக்கோணி. இதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே செங்கோண முக்கோணியின் இந்த பக்கத்தின் நீளம் நமக்கு இவ்வளவும் 6 cm. இந்த முக்கோணிய தனியை நாம பார்த்தோம்டா ஒரு வைதகர தேற்றத்துல என்னது? ஒரு முக்கோணத்தின் நீளமான பக்கம் தான் முக்கோணியின் செம்பக்கம். அடுத்தது செங்கோணத்திற்கு எதிரான பக்கம் தான் செம்பக்கம் என்று நாம் அழைப்போம். இந்த செங்கோணம் என்கிறது எந்த இடத்துல 90 பாகை கோணம் வருமோ அதுதான் செங்கோணம். அந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம். அதை நாம கண்டுபிடிக்கலாம். இப்ப நமக்கு வைதகர தேற்றத்தை பாவிச்சோம் என்றால் வைதகர தேற்றத்துல செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அதாவது ஒரு செம்பக்கத்தின் வர்க்கம். இந்த முக்கோணிய ABC என்று நாம பிரிச்சோம் என்றால் இதுல செம்பக்கமானது AC ஆனது ஏனைய இரு பக்கங்களின், இந்த பக்கம் AB, அடுத்த பக்கம் BC, இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அதாவது இந்த வர்க்கமானது ஏனைய AB இந்த வர்க்கம் BC இந்த வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படுமாம். இப்ப நமக்கு தெரியும் வந்துகிட்டு இந்த இடத்துல நமக்கு தெரியாத கணியம் AC. AB இந்த நீளம் தெரியும் 6 சென்டிமீட்டர். இதை நான் சென்டிமீட்டர் போடாம உங்களுக்கு ஈஸியா போடுறதால 6 இந்த வர்க்கம் சக இது BC வந்துகிட்டு நமக்கு தெரியும் 8 இந்த வர்க்கம் என்று காட்டுறேன். அப்ப AC இந்த வர்க்கமானது 6 இந்த வர்க்கம் சக 8 இந்த வர்க்கத்துக்கு சமன். பிரேக்கெட் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. இப்ப AC இந்த வர்க்கத்தை நாம எடுத்தோம்னா 6 இந்த வர்க்கம் 36, 8 இந்த வர்க்கம் 64. இப்ப 6 இந்த வர்க்கம் 36, 8 இந்த வர்க்கம் 64. இப்ப நமக்கு தெரியும் AC முழுவதின் வர்க்கமானது இங்க வார மொத்த எண்ணிக்கை வந்துகிட்டு 36ஐயும் 64ஐயும் கூட்டினா 100 வரும். இப்ப நமக்கு தெரியணும் இந்த இடத்துல, இப்ப நிறைய ஆக்கள் போல ஒரு இடம் இதான். இந்த இடத்துல AC இந்த வர்க்கமானது 100க்கு சமன். AC இந்த வர்க்கம் தான் 100க்கு சமன். இப்ப நமக்கு தேவை தனியே AC மட்டும்தான், அந்த பக்கத்தின் நீளம் மட்டும்தான். ஆக இந்த பக்கம் AC என்று நாம எடுக்க போனோம்னா இந்த சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற வர்க்கமானது அடுத்த பக்கம் போகல வர்க்க மூலமாகும். உதாரணமா இந்த 100 ஆனது வர்க்கத்துக்குள்ள வரும், வர்க்க மூலத்துக்குள்ள வரும்.
100 வந்துகிட்டு எத்தனைன்ற வர்க்கம் 10 வர்க்கம்ங்கிறதால ஏசி சமன் 10 cm என்கிற முடிவுக்கு வரலாம். இப்ப நம்ம ஏசி உதாரணமா இந்த ஏசி ஆனது இங்க என்னதுக்கு சமன், நாம போட்ட எக்ஸுக்கு சமன். ஆக இந்த இடத்துல நாம இதை 10 cm கண்டுபிடிக்கணும். அதையே அப்படி இங்க கொண்டு வந்து போட்டோம்டா, அதே எக்ஸுக்கு பிரதியிட்டோம்டா, இது 10, அதே மாதிரி இந்த எக்ஸும் 10. ஏன் காரணம் என்ன, இங்க 6 cm, இங்க 27 cm, இங்க 5 3 மட்டு, இங்க 5 3 மட்டு. இடையில வர போறது என்ன, இங்க 6 cm, இங்க தந்திருக்காங்க 15 cm. 15 5 20, 21 போனா மிஞ்ச போறது இதுக்கும் 6 தான். இதுக்கும் எத்தனை 6 தான். அப்ப இதுக்கும் அயல் பக்கங்கள்ல நீளங்கள் சமன், இதுக்கும் சமனுங்கிறதால இப்ப நாம இதுக்கும் 10 இதுக்கும் 10 போடலாம். இப்ப நமக்கு தேவை என்ன, ஒரு விட சுற்றளவு. இப்ப நமக்கு தெரியும், அடியில இருந்து பார்ப்போம். அடி வந்துகிட்டு 27, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 10. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இப்ப சிலாக்கள் உறுப்புல என்ன 27 போட்டு 6 போடுறேன். ஏன், இந்த 6ஆனது இந்த 27க்குள்ளதான் வரும். அதே மாதிரி இந்த 6 இந்த 27க்குள்ளதான் வரும். அடுத்தது இந்த 3 cm வருமா, வராது. காரணம் என்ன, சுற்றளவு. சுற்றளவுக்கு நமக்கு இது தேவையில்லை. ஏன் இது யூஸ் ஆகுது, பைத்தகரஸ் தேற்றத்துக்கு, இந்த செம்பக்கத்தில நீளத்தை காந்தத்துக்கு மட்டும்தான். அப்ப இதையெல்லாம் சேர்க்க போகக்கூடாது. வெளி சுற்றளவு என்ன, சுற்றி வார அளவு. ஒரு பொருளை சுற்றி வாரேன்னா இப்படி வரும், உள்ள போகுமா, போக மாட்டோம், வெளியால சுற்றி பார்ப்போம். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இவ்வளவுதான் சுற்றளவு. அப்ப வெளிப்பக்கத்தின் நீளம் தான். இப்ப இதை கூட்டுனா எத்தனை, 27 10 37, 37 5 42, 42 15, 42 10 52, 57, 57ஓட 5 கூட்டுனா 62, 72. அப்ப மொத்தம் 72 சென்டிமீட்டர். திருப்பூர்கா பாப்போம். இங்க இதை விட கூட்டலுக்கு லேசான முறை என்னன்னா, இந்த 5 மடக்குகள் கூட்டலுக்கு லேசான முறை இருக்கு. இப்ப நாம இந்த 27ஓட 10 37, அதோட 5 கூட்டணும். அப்ப அது கஷ்டமான முறை. நீங்க இதுக்கும் லேசான முறையை பாருங்க, 10 5 15 5 10. அப்ப நாம இங்க எல்லாம் 5 மடக்குகள், 10ஓட 5 கூட்டினா 15, 15ஓட 15 கூட்டினா 30, 30ஓட 5 கூட்டினா 35, 35ஓட 10 கூட்டினா 45. 45 27 மெத்தினே 45 55 65 5 70 72 சென்டிமீட்டர். அப்ப நாம இதை என்ன செய்யலாம், இந்த இடத்துல சந்தேகம் இல்லாமையும் கூட்டலாம். ஆகவே விட வந்துகிட்டு 72 cm வரும்.